இன்னைக்கு இடைக்கால அதாவது இன்டரிம் பட்ஜெட் தாக்கலானாலும் கூட நிறைய அரசியல் பரபரப்புகள் இந்த நாளை சூழ்ந்திருக்கிறது. திமுக கூட்டணியில், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்னதான் நடக்குது அப்படின்னு கேள்விகள் தொடர காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு கான்கிரீட்டான பதில் வந்திருக்கிறது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கோருவதெல்லாம் தனி நபர்களுடைய கருத்தை தவிர இது கட்சியுடைய கருத்து அல்ல. இப்படி பொது வழியில் கூட்டணி குறித்து பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது திரு செல்வ பெருந்தகை அல்ல, காங்கிரஸுடைய முக்கிய சக்தியான KC வேணுகோபால் தமிழகம் வந்து சொல்லியிருக்கிறார். இது முற்றுப்புள்ளியா இல்லை தற்காலிக முற்றுப்புள்ளியா, எல்லாம் சுபம்னு அந்த அணியில் ஒரு சர்ச்சையெல்லாம், நிலவக்கூடிய சர்ச்சையெல்லாம், நீர்பூத்த நெருப்பெல்லாம் அணைந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு மாறப்போதா? அரசியல் கூட்டணிகள் உருவாகிறதுல இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லா அணிகள்லையுமே நம்ம பல தேர்தல்களில் பார்த்துருக்கோம். புதுசாக பார்க்கும்போது பல விஷயங்கள் புதுசாக தோணும் என்றாலும் கூட இவையெல்லாம் டேஜாவோ மோடில் நம்ம பார்த்தவை தான். இல்லை புதிய ட்விஸ்ட் காத்து கொண்டிருக்கிறதா இந்த அலையன்ஸில்? தேசிய ஜனநாயக கூட்டணியும் கூட இறுதி வடிவம் பெறவில்லை, அவங்க எதிர்பார்த்த இறுதி வடிவம் பெறவில்லை அப்படின்னு தான் தோணுது. அதற்கான எக்டிக் பேரடைஸில் அந்த கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் வருகிறார். பிரதானமாக என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, திமுக அணியும் சரி, அதிமுக அணியும் சரி, இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரத்துக்கு 10-15 நாட்கள் தான் இருக்குன்னு யூகிக்கப்படுற நிலையில் இறுதி வடிவம் பெறலை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன? புது காரணிகள் இதுக்கு காரணமாக இருக்கிறதா, இல்லை வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கக்கூடிய காட்சிகள் தானா? இதில் புதிய திருப்பங்கள் காத்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அரசியல் நோக்கர்களை கேட்க வைக்குது. நிறைய கேள்விகள் எழுந்திருக்க நம்ம இணைகின்றோம் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். நம்முடைய இணைக்குரிய திரு நாகராஜ் அவர்களை வரவேற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு பாவலன் அவர்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட இதை சுவாரஸ்யமாக்கி இருக்கிறது. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கோரினா தவறில்லையே, அது எங்களுடைய நெடுநாள் கோரிக்கைத்தானே அப்படின்னு அவங்க ஒரு லைனை இந்த முறை எடுத்திருப்பது அப்படிங்கிறது உற்று கவனிக்க வைக்கிறது. அதே போல திரு சத்யராஜ் அவர்கள் அரசியல் விமர்சகர், அவர் இணைகிறார். யார் அவர்? சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, கேட்போம். அவருக்கும் அன்பு வணக்கம். என்ன பிரச்சனை சார்? தம்பி கேமராமேன், இது நல்லா இருக்குதா இல்லை இதை கழட்டிட்டு இப்படி போட்டால் நல்லா இருக்குதா? எந்த பக்கம் போகிறதுன்னு தடுமாறிட்டு தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி எனக்கு புரியல. இது நல்லா இருக்குதா? சீக்கிரம் பார்த்து சொல்லு. இது நல்லா இருக்குதா? ரெண்டுமே நல்லா இல்லை. கேமரா ரோலிங்கா? வணக்கம் வணக்கம் வணக்கம். சாரிங்க ஹரி, சாரி, கேமரா ரோலிங்கில் இருக்கு, நான் அதை பார்க்காம விட்டேன். இந்த தமிழ்நாட்டில் எந்த பக்கம் போகிறதுன்னு சில பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்களா, அந்த மாதிரி புதுசாக ஒரு கருப்பு கண்ணாடி வாங்கிட்டு வந்தேன் டெல்லியிலேருந்து. அதை போட்டால் கருப்பும் சிவப்புமா பயங்கரமாக இருக்குதுங்க. அதனால வேண்டாம். டெல்லி கண்ணாடியா? அப்படிதான் இருக்கும். டெல்லி வெள்ளை கண்ணாடி எப்பயுமே நல்லா இருக்குதுங்க. டெல்லி கண்ணாடி அப்படிதான் இருக்கும். டெல்லி கண்ணாடி எப்பயுமே நல்லா இருக்குங்க. அப்படியே கண்ணாடி பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், பாக்குறவங்களை அழகாவும் காட்டுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மரியாதைக்குரிய VCKல இருந்து நம்ம நண்பர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் முதல் கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். கூட்டணி கட்சியை பார்த்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஒன்றிணைவோம் வா, ஒருங்கிணைவோம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா காங்கிரஸ் கூட்டணியை தலைநிமிர விடமாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. நான் முதல்வன், எனக்கு பின்பு என் மகன் முதல்வன், அதற்கு பின்பு என் பேரன் முதல்வன் முதலமைச்சர் சொல்றாரு. காங்கிரஸ் நீங்க முதல்வர்னா நாங்க துணை முதல்வர் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியை விட்டு போனா, அண்ணா இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, அழுத்தம் கொடுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய திருமாவளவன் சொல்லியிருக்காரு. கைவிடவும் இல்லைன்னு பாருங்க, இரட்டுற மொழிதல்ல சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் தான் அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கைவிடவும் இல்லை அப்படின்னா கையை விடமாட்டோம்னு அர்த்தம். அப்ப ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுச்சுன்னா கைவிடாம கையை பிடிச்சிட்டு இவங்களும் வெளியே போயிடுவாங்க. உங்க அபிலாஷைகளுக்கு, ஆசைகளுக்கெல்லாம் டெல்லியில இருந்து வந்த குரல், நீங்க தான் ஸ்லாய்க்கிற டெல்லியில இருந்து வந்த குரல் பதில் சொல்லிருக்கு. அதையும் சேர்த்து நம்ம டீகோட் பண்ணுவோம். திரு KC வேணுகோபால் காங்கிரஸ் உடைய முக்கியஸ்தர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம், அதை டீகோட் பண்ணலாம். உங்களுடைய சேர்த்து தான் திரு KC வேணுகோபால் சற்று நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்து. ஒரு நிமிஷங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு need to be a clear-cut coalition discussion. We are waiting for that discussion. I think other parties, EMK, will inform us when is the discussion is going to start. As far as the different voice in the Congress party, I would like to categorically say that that is not the party stand at all. That may be the individual stand. If anything happened, anything spoken in that line, it is their individual opinion. That is not the party's view at all. If party have a view,
Final decision will be taken by the Congress High Command. Congress President and Rahul Gandhi, along with the leadership, will take a final decision on Tamil Nadu alliance. We are on the process of discussion. உங்க கண்ணாடி வித்தையெல்லாம் வீணாக்கிட்டாரு கேசி வேணுகோபால். இல்ல உங்களுக்கு நீங்க ஹிந்தி தெரியாது போடா குரூப் மட்டும்தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் மாதிரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு? நான் முதல்ல விடுங்க, நீங்க புது குழப்புவீங்க. நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலான்னு இருந்தேன். முதல்ல அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறேன். மாவீரன் மாணிக் தாக்கூர் வாழ்க, சோழி முடிக்கும் சோடங்கர் வாழ்க, வீரமங்கை ஜோதிமணி வாழ்க, காட்டு கார்த்திக் சிதம்பரம் வாழ்க, திருச்சி மேயும் பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்க. இன்னைக்கு எல்லாம் தனிப்பட்ட கருத்துன்னு போயிட்டாரு. பாத்தீங்கல்ல, டெல்லில இருந்து வந்தவர். எப்படி டீகோட் பண்றீங்க நாகராஜ்? அவர் என்ன சொன்னார்? ஹை கமாண்ட் வில் டேக் த டிசிஷன். நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். எங்க அண்ணன் சொல்லுவார், என்னுடைய சகோதரர் இவர் மு கருணாநிதியோட மகன் மு.க. ஸ்டாலின் சொல்லுவார். அந்த மாதிரி நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்கிறோம், யாரோடையும் போக மாட்டோம். சார், நான் கேட்கறது ஹை கமாண்ட் வில் டேக் த டிசிஷன் அப்படின்னா இங்கேயும் அறிவாலயத்து பக்கமும் நிக்கலாம், இல்ல பனையூர் பங்களா பக்கமும் போலாம். அப்படி ஒரு பொருள் வருதோ? நிப்போம், தனித்து நிப்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம் அப்படின்னு சத்யராஜ் சார் அப்படி ஒரு பொருள் வருதோ? காலம் உண்டு. ஓகே, பாயிண்ட் டேக்கன். நான் மத்த பார்வைகளும் கேட்கிறேன். யூ கேன் ஜம்ப் இன். இல்லை, விசி வேணுகோபால் அவரோட ஸ்டேட்மெண்ட் நான் வந்து இது காங்கிரஸ் திமுகவுடைய பிரச்சனையாக நான் பார்க்கல. இது வந்து பியூராக எப்படி இருக்குது அப்படின்னா, காங்கிரஸினுடைய மேலிடம் திமுகவினுடைய கூட்டணியோடு நெருக்கமாக இருக்கிறத வந்து பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேலிடம் நான் வந்து திரு வேணுகோபால் அவர்களாக இருக்கட்டும், இல்லை கார்கே அவர்களாக இருக்கட்டும், ராகுல் அவர்களாக இருக்கட்டும், இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இது ஜனவரி 18ஆம் தேதி இதே ஸ்டேட்மெண்ட்டை வேணுகோபால் கொடுத்துருக்கிறார். அவர் வந்து வெளிப்படையாக பேசுறார். மேலிட இசைவு இல்லாம அடிப்படுற சில பேர்கள் பேசுவாங்களா? அவங்க யாரோட நெருக்கமான வட்டாரம்னு உலகம். பிரவீன் சக்கரவர்த்தி யாரோட நெருக்கமா இருக்கிறார்? மாணிக்கம் தாகூர் யாரோட? இல்ல, ராகுல் இசைவு இல்லாம இது நடக்குமா? நடந்திருக்குமா? இல்ல, ராகுல் இசைவு இல்லாம இது நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் அப்படின்னா காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து முழுக்க தனிப்பட்ட கருத்து. ராகுல் வந்து பேசாதீங்கன்னு சொன்ன நீங்க என்ன சொல்றதுன்னு பேசுற ஆட்களா இவங்க? இல்லை, அது மாதிரி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படி? இதை நான் வந்து வேற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த இஷ்யூஸ் வந்து எப்படின்னா, இப்போ நேற்று செல்வப்பிரந்தகை அவர்கள் வந்து நேற்றுக்கு பெங்களூர் போனப்போ ஒரு கடிதம் கொடுக்குறாரு. கார்கேட் அந்த கடிதம் போயிருக்கு. அந்த கடிதம் அங்கே போகிற நேரத்தில் இங்கே என்ன வருது அப்படின்னா, இவர் ட்வீட் போடுறாரு. யார்? மாணிக் தாகூர். அச்சம் இல்லைன்னு போகிறாரு. காங்கிரஸினுடைய ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டினுடைய அந்த என்எஸ்சியோட தைரியம் இருந்தால் போடுவார் பாருங்க. அந்த தைரியம் எங்கேருந்து வந்திருக்கும்? இல்லை, இங்கே சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, காங்கிரஸினுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு தாகூர் சொல்கிறார் அப்படின்னா அது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவை தாகூர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது அவங்க கட்சி நடவடிக்கை எடுக்கணும். பாஸ் நடவடிக்கை எடுக்கணும். பாஸே நம்ம ஆளு அப்படின்னு நினைச்சிருந்தா இல்லை, இல்லை ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வப்பிரந்தகை இருக்கார். அவர் மேலே வந்து அதை நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் தலைவர் வந்து ஒரு போஸ்ட் போகிறார். அவர் வந்து ட்விட்டரில் போகிறாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி செயல்படுறாரு. இங்கிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கடிதம் மடக்காமல் கசங்காமல் திரும்ப எங்கள் அண்ணன் மாணிக் தாக்கூர்ட்ட வரும் அப்படின்னு அவர் போடுறாரு. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, உட்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சண்டை. அது மாணிக் தாகூருக்கும் அவர் வந்து திரு செல்வப்பிரந்தகையோட தலைமையை வந்து அவர் காரணங்களை நம்ம நிறைய அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு பின்னணியில் இவர் தனியாக செயல்படுறாங்க, இல்லை கட்சி சொல்லி செயல்படுறாங்க. இட்ஸ் நெவர் எண்டிங். பட் ஆனால் இது வந்து எந்த கட்டத்தில் போய் நின்று இருக்கு? திமுக ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தி வருது, ஒரு டிஸ்பிளஷரை காட்டுதுன்னு பார்க்கலாமா? இல்லை, திமுக தலைவர் ரொம்ப உறுதியாக தான் இருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக கான்க்ளேவ்ல சொல்லிட்டு அதை தாண்டி நடவடிக்கையும் கோர்றாங்க அப்படிங்கிறது அது இன்னைக்கு உள்ள இருக்கிற மாதிரி திரு ஹிண்டுவில் எழுதுறாங்க. கோலப்பனவர் எழுதியிருக்காரு, இன்னைக்கு அப்படி எழுதியிருக்காரு. இது வந்து நான் சொல்றது வந்து மாணிக் தாகூர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நகரம். கூட்டணி முன்னகரணும்னா அது ஒரு ப்ரீ கண்டிஷனா அதுக்கு வேற ஒரு நோஷன் இருக்கதா நான் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா, இதுக்கு பிப்ரவரி 5, 2025 ஹிந்துவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்திலேயே அங்கே ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் செல்வப்பிரந்தகை அவர்கள். அதாவது தர்காவுக்கும் போகணும், முருகன் கோயிலுக்கும் போகணும் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த போராட்டத்தில் அதை கிட்டத்தட்ட பிப்ரவரி 5ஆம் தேதி முடிவு எடுக்கிறார், அறிவிக்கிறார். அதை பிப்ரவரி 6ஆம் தேதி ஹிந்துவில் இந்த செய்தி ரிப்போர்ட் ஆகுது. என்ன செய்தினா, வார் ரூம் கூட்டத்தில் காங்கிரஸுடைய சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் ரொம்ப மோசமான தரக்குறைவான வார்த்தையை சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா, செல்வப்பிரந்தகை வாஸ் ரிப்போர்ட்லி சப்ஜெக்ட் டு எ காஸ்ட் ஸ்லர் ஃப்ரம் அ சீனியர் காங்கிரஸ் லீடர் ஃப்ரம் த சவுத். அது ஏன்
மோசமாக செல்வப்பிறந்தகை ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர், ஒரு முக்கியமான சீனியர் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்தல்ல சார், அது உட்கட்சி பூசலோ உட்கூட்டணி பூசலோ தேர்தல் நெருக்கத்துல இந்த அணிக்கு பலம் சேர்க்குமா? நம்ம வந்து அதிமுக பாஜகவை என்ன விமர்சிச்சுட்டு இருந்தோம் பாருங்க, இபிஎஸ் ஒன்று சொல்றாரு, அண்ணாமலை இன்னொரு பக்கம் இருக்கிறாரு, அண்ணாமலை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அங்க வந்து எவ்ரிபடி ஹஸ் ஃபாலன் இன் பிளேஸ். இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்துல காரணம் பல இருக்கலாம். இது வந்து when it is spanning out in public, அந்த கூட்டணியோடைய கோஹெஷனுக்கு நல்லதா? ஒரு சின்ன ஹோப்லெஸ்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் தாகூர் முயற்சி பண்ணுறார். ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பட்ஜெட்டை பற்றி. திமுக இன்டீரியர் பட்ஜெட் அவ்வளோ சிறப்பாக புகழ்ந்து பேசி கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் மேலிடமும் திமுக மேலிடமும் ரொம்ப உறுதியாக இந்த விடயத்தில் இருக்கிறது. தாகூர் அவர்களுடைய தனிப்பட்ட இல்லை, நீங்கள் காங்கிரஸ் மேலிடத்தை ஒரு இன்னசென்ட் பார்ட்டி ஆக்குறீங்களா? இதில் இல்ல, நான் சொல்றது செல்வப்பிறந்தகை அவர்கள் நான் சொல்ல வரேன். செல்வப்பிறந்தகையா இருக்கட்டும், இல்ல வந்து கார்கே மேலிடம் சொல்றது நம்ம வந்து ராகுல் ஆகட்டும், டெல்லி ஹைகமாண்ட் ஒண்ணு இத தெரிந்துக்காம இருக்கு அப்படின்னா அது ஒரு இக்னரன்ஸ். தெரிந்தே இன்னைக்கு தான் வந்து கேசி வேணுகோபால் கடுமையா பேசியிருக்கிறார். இது வரைக்கும் அவர் இதுக்கு முன்னாடி பேசினார். அவர் நான் அதுக்கு முன்னாடி பேசியும் தொடர்ந்து செய்யறார் அப்படிங்கும்போது இது தாகூர் அவர் ஒரு டீம் வச்சுட்டு அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, நீங்களும் யூ ஹேவ் ஜாயின் தி கோரஸ். இன்னைக்கு அவங்க பின்வாங்கி இருக்காங்க, இன்னைக்கு என்டாஸ் பண்றீங்க, என்ன காரணம்? வந்து அரசியல் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது ஒரு ஜனநாயகத்தின் குரல் தான். அது மாறுபட்ட கருத்து இல்லை. அது அரசியலமைப்பு சட்டமே வலியுறுத்துகிறது. அது இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி ஒரு தனி மனிதனுடைய ஜனநாயக உரிமை அப்படின்றது கூட வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து விளக்குது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு கட்சி வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு தப்பு கிடையாது. நாங்களே வந்து கோரிக்கையை வந்து தேர்தல் களத்துக்கு வந்தப்போ 1999 அந்த முழக்கத்தை நாங்கள் முன்னு. ஆனால் இந்த தேர்தலில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும், ப்ரையாரிட்டிஸ் வேறன்னு பின்வாங்கி இருக்கிறீங்க. தேர்தல் நெருக்கத்தில் இதை ஒரு பொது விவாதமாக கூட்டணிக்குள்ளேயே 2 கட்சிகள் செய்யும்போது அது வந்து கூட்டணிக்கு பல இல்லை, கூட்டணிக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். மாணிக்கம் தாக்கூர் கேட்பது சரியே இல்லை. அவர் இந்த சமயத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து வட மாநிலங்களில் ஏராளமான மாநிலங்களில் வந்து பாஜக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு இலக்காக வச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு சமயத்தில் இங்கே வந்து திமுக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து ஒருமித்த கருத்தோடு ஒற்றை தலைமையோடு வலுவாக இருந்தால் தான் அதை வீழ்த்த முடியும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அப்படி தானே இருக்குது உங்கள் பார்வையில்? ஆமாம், என் பார்வையில் அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு போய் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கறது வந்து இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாதது. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். இந்த 2026 தேர்தலுக்கு அது பொருந்தாதது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏராளமான பொருந்தாத விஷயத்த தொடர்ந்து உங்கள் தோழமை கட்சி கேட்குதுன்னா அதில் வந்து அது கூட்டணிக்கு பலம் சேர்க்குது. அது இல்லை, அது என்னன்னா அந்த கோரிக்கை என்பது நியாயமானதுங்க. ஓகே, இந்த தேர்தலுக்கு அது பொருந்தாது. ஏன் அப்படின்னா நீங்க இப்ப திமுக வந்து நீங்க இந்த தேர்தலுக்கு பொருந்தாதுங்க, திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுங்குது. அவங்க திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு வந்து ஏராளமான செயல் திட்டங்களை பிற மாநிலங்களை காட்டிலும் ஒப்பீட்டளவில் பெரிய சாதனைகளை செஞ்சுருக்காங்க. நீங்கள் திமுக தொடங்கி வச்ச திட்டத்தை அவங்களுடைய ஒற்றையாட்சி, அவங்களுடைய இண்டிவிஜுவல் திமுக தொடங்கி வச்ச திட்டத்தை அதிமுக நிறைவேற்றி காட்டியிருக்கு. அதிமுக தொடங்கி வச்ச திட்டத்தை திமுக நிறைவேற்றி காட்டியிருக்கு. இதுதான் பிற மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய சிறப்பு. இங்க நல்லா தானே இருக்கு, என்ன மாறணும்? இல்லை, நீ கேட்குற புரியல. நல்லா தானே இருக்கு, நல்லா செஞ்சிருக்காங்க நீங்களே சொல்றீங்க, என்ன மாறணும்? அது வேறங்க. நீங்க நிர்வாகத்தில் எங்களுக்கு வந்து நிர்வாக அதிகாரம் வந்து மிக மிக முக்கியமானது. இல்லை, ஒரு அட்மின் பவர் அப்படின்றது உங்களுக்கு பவர் ஷேரிங் அப்படின்றது ஒரு அட்மின் பவர் தான். இப்போ எனக்கு வந்து இப்போ எங்களுக்கும் எல்லாத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுங்க, எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்க. ஒரு இலாகாவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு துறையை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது தப்பே கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையுமே கேட்குது. மற்ற மாநிலங்களில் சாத்தியமாகுதா? என்ன கெட்டு போயிடுங்கிறாங்க அவங்க. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இப்போ சூழலில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கோர் அப்படிங்கிறது வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்க. அது திமுக அந்த கூட்டணி வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவினுடைய மொத்த இந்தியா கூட்டணி அலையன்ஸுக்கே திமுக ஒரு பெரிய பேக்கப்பாக இருக்குது பாஜக எதிர்ப்பில். அப்போ பாஜக எதிர்ப்பில் திமுக நிற்க, திமுகவை வலுப்படுத்த வேண்டும், திமுக வந்து ஒரு ஒற்றை ஃபோர்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கலாம், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கெடுத்து எதிர்க்கலாங்கிறாங்க.
ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய சூழல் வரும்போது, அதுக்கான தருணம் வரும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ வந்து அதுக்கான தருணம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி முழுக்க நின்று ஒரு ஒற்றை கட்சியாக நின்று ஃபைட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குதான் இப்போ. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கூட்டணி சிக்கல்களை ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில் நிர்வாக ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ சண்டை போடுறதுக்கு வந்து ஒரு முனைப்பை வந்து கலைச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இந்த அலையன்ஸோடைய கோஷனை விரும்புகிறவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விவாதங்கள், சர்ச்சைகள் இதெல்லாம் பாஜக கேம்பில் அதிமுக பாஜகவில் பாருங்க குழப்பம், அவங்க சொல்றது இவங்க மறுக்கிறாங்க, இவர் தனிப்பட்ட கருத்து, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அங்கே செட்டில் ஆகி இங்கே தேர்தல் நெருக்கத்தில் நடப்பது உங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அடுத்து அணியில திமுக அணியில எந்த குழப்பமும் கிடையாது. அந்த அணி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த மதசார்பற்ற சலசலப்பு அங்கீகரிப்பீங்களா? பொதுவாகவே ஒரு எல்லாமே தனித்தனி அரசியல் கட்சிகள் அனுமதியோட வந்து ஆளாளுக்கு ஒரு குரல் வந்து எழும்பதா செய்யும். இது ஒரு கேள்வி இல்ல, நான் முடிச்சுக்கிறேன், சொல்லி முடிச்சோன்னா திமுக வந்து ரொம்ப வலிமையான ஒரு கட்சி, ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க. அவங்க பலவீனப்படாத போது இப்போதைக்கு அந்த குரல் வந்து 2026 போய் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்கறது வந்து அது தவறாக தான் போய் முடியும். ஏன்னா காங்கிரஸை காட்டிலும் திமுக வலுவான கட்சி தமிழ்நாட்டில் இல்ல. அதுக்கு இது தருணம் இல்லைன்னு கருதுறீங்க? இது தருணம் இல்லை. ஆனா நீங்க வந்து இந்த மதசார்பற்ற தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கேட்பது அவர் போல மேலிடத்துக்கு தெரியாம ஒரு 4 பேர் பேசுறாங்க அப்படின்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க வந்து அரசியல ஆழம் பார்த்தவர். எப்போதுமே காங்கிரஸ் கட்சிக்குள்ள மாற்று கருத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். பல முகாம், அதாவது வந்து தேர்தல் கூட்டணி கூட யாரோட வைக்கணும் அப்படின்றது கூட 24 இந்த விவாதம் இல்லைங்க. நீங்க இப்ப காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சது, எப்படி உடைஞ்சது? மூப்பனார் தலைமையிலையும் வாழப்பாடி தலைமையா 2ஆ உடைஞ்சது. யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற கருத்துல கூட முரண்பாடு இருக்கு, மற்ற கட்சிகள் கிடையாது. இல்ல சார், இதெல்லாம் இன்னைக்கு இவங்க சொல்ல, இந்த சோஷியல் மீடியா இவங்களை பதில் சொல்ல, இது வந்து தேர்தலில் வந்து ஒன்று மணி வேலை செய்ய வேண்டிய காலம். இந்த நேரத்தில் மாத்தி கூட்டணிக்குள்ள பேசிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து தவிர்க்கக்கூடியதான். நீங்க பாக்கலையா ரெண்டு தரப்புலையுமே? திமுகவுடைய தலைமையும் காங்கிரஸ் கட்சியோட தலைமையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? ஒன்னும் இல்ல, மரியாதைக்குரிய திருமாவளவன் சொல்லியிருக்கார், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளதுன்னு உங்க தந்தி டிவில ஸ்க்ரோல் அதைத்தான் இப்ப விலைக்கு பேசிட்டு இருக்கேன். நானு உரிமை இருக்கு, விலைக்கு பேசிட்டு தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற அப்படி சொல்லல அவரு. இப்ப நடக்கிறதுக்கு உரிமை உள்ளதுன்னா என்ன சார் அர்த்தம்? கேள்வி கேட்கறதுக்கு, அதிகாரத்துல பங்கு கேட்கறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க. இப்ப 2026 தேர்தல் அதுக்கு பொருத்தம் இல்ல. நீங்க உண்மையான கூட்டணி கட்சியா இருந்தா என்ன பண்ணோம்? முதலமைச்சர் தமிழகத்தை முன்னேற்றுவோம் இந்த மாதிரி உள்ள போட்டு கெடுக்காதீங்கன்னு காங்கிரஸ் நீங்க கண்டனம் தெரிவிக்கணுமா சார்? முதலமைச்சர் தலைமையில இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இவ்வளவு ஒற்றுமை, இவ்வளவு வெற்றி சார். ஒரே ஒரு நிமிஷம் கேள்வி முடிவுகளுக்கு கட்டுப்படணும். உண்மையாலுமே திமுக ஒரு நிமிஷம் நான் முழுசா முடிச்சிருக்கேன். என்னுடைய கேள்வி தயவு செஞ்சு சார் ஒரு நிமிஷம். நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணோம்? முதலமைச்சர் தலைமையில சார் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். முதலமைச்சர் தலைமையில ஒற்றுமையா இருக்கிறோம், இத்தனை வெற்றிகளை கண்டுக்கிறோம், தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. காங்கிரஸ் ஏன் அப்படி குடச்சல் கொடுக்குற? வெளியேறு, இல்ல எங்க ஸ்டாலின் தலைமை ஏத்துட்டு உள்ள இல்ல அப்படின்னு ஏன் நீங்க கடுமையா பேச மாட்டேங்கிறீங்க? ஏங்க, அதாவது மோடி வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும் சொல்லிட்டு போறாரு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி அமித்ஷா என்ன சொல்றாரு? ஐயா இதுக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாரு. பின்னாடி நில்லு. என்டிஏ ஆட்சியா, என்டிஏ கூட்டணி ஆட்சியா, அதிமுக தலைமையிலான ஆட்சியா, அதிமுக தலைமையிலான ஆட்சியா, அல்லது என்டிஏ ஆட்சியா, அல்லது அமித்ஷா சொன்ன என்டிஏ கூட்டணி ஆட்சியா? அதுல உங்ககிட்ட வந்து ஒரு தெளிவு இல்ல. இன்னும் கூட்டணியே பேசி முடிக்கல. எங்க கூட்டணி ரொம்ப வலுவா பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெறும் வாயில அவல் போடுறது யாரு? அந்த இதை தானே பேசிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள். நீ உங்களை கேட்கறாரு பாருங்க, இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? இருங்க, எங்க கிட்ட கூட்டணி உறுதியாச்சுங்க. கூட்டணி யாருமே வெளியேறலங்க. அங்க யாரு வெளியேறல? ஏங்க தேமுதிக போன இடத்துல யார்ட்ட இருந்தாங்க? இப்ப ஏன் உள்ள அவங்க போய் சேரல? நாள் இருக்கு. காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் கையெழுத்து ஆயிடுச்சா? ஏங்க மதுரை காங்கிரஸ் ரெசல்யூஷன் போடுறாங்க, விஜயோட போவோம்னு ரெசல்யூஷன் போடுறாங்க. அது காங்கிரஸ் ரெசல்யூஷன் இல்லன்னு தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப மதுரை காங்கிரஸ் வேறயா? சரி, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேற, மதுரை காங்கிரஸ் கமிட்டி வேறயா? நீங்க மதுரை மாவட்டத்துல காங்கிரஸ் கமிட்டில போட்ட தீர்மானத்தை நல்லா படிச்சு பாருங்க. அப்படிலாம் ஒரு தீர்மானம் போடல. அப்படிலாம் நல்லா மறுபடியும் படிச்சு பாருங்க. அவதூற பரப்பாதீங்க.
அவங்க காங்கிரஸ்ல இருந்து ஆட்சியில் பங்கு கேட்டது உண்மை. அதை தவிர வேற எதுவுமே திமுக காங்கிரஸ் தரப்புல இருந்து எந்த நெருக்கடி கொடுக்கல. நீங்க பாருங்க, அந்த ஒரு கோரிக்கை பழனிசாமி நாடு ஆழ்வாரா மோடி ஆழ்வாரா அதெல்லாம் நீங்க விட்டு, நான் என்ன கேக்குறேன்னா, முதலமைச்சர் தலைமையில தமிழ்நாடு வளர்ந்துருக்குது, இந்த கூட்டணி வழி நடத்துறாரு. அப்ப நயினார் நாகேந்திரன் நீங்க முதலமைச்சரா கொண்டு வருவீங்களா? தேர்தலுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் நீங்க முதலமைச்சரா ஏற்றுக்கொள்வீர்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க. தேர்தலுக்கு பிறகு நான் கேக்குறது என்டிஏ கூட்டணி தானே பதில் சொல்லுங்க. நயினார் நாகேந்திரன் வந்து சிஎம் நீங்க அறிவிப்பீங்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? இவ்வளவு பெரிய துன்பத்தை தர்றாங்களே, இவ்வளவு வரைக்கும் துன்பத்தை தர்றாங்களே பாஜக வந்து அந்த காங்கிரஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட தொகுதி கேட்டு உங்களை நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு இருக்கு. தவிச்சிட்டு இருக்காரு. மடியில பிள்ளைப்பூச்சியை கட்டுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தவிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா பாஜகவோட கூட்டணி வச்சோம், கேட்கிற தொகுதியை கொடுக்க முடியலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு மோடியை கூட்டிட்டு வரீங்க? அமித்ஷாவை கூட்டிட்டு வரீங்க? தவுட்டு வழி சொல்றீங்க. கூட்டு வச்சு மறுபடியும் போறீங்க. தமிழ்நாட்டுல வந்து கூட்டு வச்சு மறுபடியும் போறீங்க. அமித்ஷா வர்றாரு, மோடி வர்றாரு, மாறி மாறி வந்து எடப்பாடியை கூட்டு வச்சு மறுபடியும் தஞ்சாவூருக்கு ரூட் கேட்டா தவுட்டு வழி சொல்லிட்டு போறீங்க. கேட்ட கேள்விக்கு வாங்க. கூட்டணியை ஒழுங்கா இவ்வளவு பெரிய நல்ல காங்கிரஸ் இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே, நீங்க ஏன் காங்கிரஸை கண்டிக்கல? நீங்க தைலாபுரத்தோட கூட்டணியா இல்ல திரு அன்புமணி ராமதாஸோட கூட்டணியா? அன்புமணி ராமதாஸ் தெளிவா ரியல் பாமகங்கிற அன்புமணி பாமக தன்னை வந்து இணைத்துக் கொண்டது. இன்னொன்னு ரியல் பாமகவான்னு கேக்குறாரு. இறங்கணும்னா அத ரியல் பாமக தான் முடிவு பண்ணும், அன்புமணி தான் முடிவு பண்ணும். அப்ப ஏன் நீங்க சேலம் அருளை சந்திக்கிறீங்க? ஆனா ஒண்ணுங்க ஒரே ஒரு கேள்வி. இல்ல சார் இல்ல அன்புமணியால நீக்கப்பட்ட இல்ல அது கூட்டணி தர்மமா? கிராமங்களை எல்லாம் நடந்து ஆமா அது கூட்டணி தர்மமா? இன்னைக்கு வந்து அன்புமணியோட கூட்டணி வச்சு அவரால் நீக்கப்பட்ட எம்எல்ஏ அருளை சந்திப்பது கூட்டணி தர்மமா? ஏங்க அவங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வந்து அவர் பாக்குறேன்னு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சொல்றப்ப சந்திக்கிறல. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அன்புமணி சந்திச்சா ஏத்துப்பீங்களா? அப்போ சொல்லுங்க, ரெண்டு பேர்த்தையும் போய் சந்திக்க சொல்லுங்க. யார் நீங்க பத்திரிகையாரன் கூட அங்க போய் பார்க்க மாட்டீங்க. நான் ஒண்ணே இல்ல அது சரியா இருக்குமா? அந்த மாதிரி தானே இது. 7000 கிராமத்துக்கு முடியாது. வீடு வாசப்படியில அந்த கூட்டணியில் ஒரு குழப்பம், இங்க ஒரு குழப்பம், தேர்தல்லாம் வரத்தானே செய்யும் குழப்பம். சார் இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ் கேட்டு இன்னைக்கு அரசியல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அரசியல் இன்னைக்கு தனி மரமா நிக்கிறதுக்கு காரணம் திமுக பேச்சை கேட்டு அந்த மாதிரி நிக்கிற. ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடுறேன். 95,000 கிராமங்களை நடந்து அந்த கட்சியும் கட்டி காப்பாத்தின ராமதாஸோட நிலைமையை பார்த்து இன்னைக்கு ராமதாஸோட எதிர்காலத்தை திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும். அவர் கிரீன் சிக்னல் கொடுத்தா தான் திமுக கூட்டணியில் இடம் கிடைக்குன்னு அவர் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறேன் உள்ளபடியே. என்டிஏ கூட்டணி அவங்க ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஃபார்மை கன்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்மில் பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி வரும்போது இருக்குமா, இருக்க போகுதா? ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் ஐ டவுட். அதுக்கு இன்னொரு 10 நாள் மார்ச் 2வது வாரம் வரையும் ஒரு வாரம் உடச்சி சொல்லுங்க. தேமுதிக மட்டும் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அது என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ் முடிவு எடுத்து தான் காங்கிரஸ்க்காக தேமுதிக வெளில வெயிட் பண்ணுது. இதுதான் உண்மை. காங்கிரஸ் வந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா தேமுதிக அந்த சைடு உள்ள கொண்டு வந்துக்கலாம் அப்படின்றதான் பார்க்குறாங்க. இந்த காங்கிரஸ் திமுகவோட மிகப்பெரிய மேஜிக் என்ன அப்படின்னா காலத்தில் 10+3+3 10% மைனாரிட்டி ஓட்டு வந்து திமுக கிட்ட இருக்கு. 3% கிறிஸ்டியன் ஓட்டை வந்து காங்கிரஸ் வந்து, அதாவது வெறும் மைனாரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், காங்கிரஸ் இருக்கு. ஒரு 3% வந்து இவங்க 2 பேர் இருக்கிறதா கன்சல்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்போ இதுல வந்து என்னன்னா முதல்ல ஒரு ஆள் இதுல ஒரு 1.5% இதுல ஒரு 1.5% சமாளிச்சிட முடியும், 3% சமாளிச்சிட முடியும். இன்னொரு 3% வந்து டிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல யாரெல்லாம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலான்ற இடத்துல தான் வந்து முதலமைச்சர் வந்து இன்னும் வெயிட்டிங் கேம்ல தேமுதிகவை வச்சிருக்காரு. ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. பட் அதற்குள்ளேயும் வந்து பாஜகவும் உள்ள போகுதுன்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு தேமுதிகவோட. அதுக்கான சுமூகம் இன்னும் எட்டப்படவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க பேசுறதுலன்னு பார்க்கும்போது ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஎம்கே டிஎம்டிகே அலையன்ஸ். டிஎம்கே டிஎம்டிகே இஃப் நோ காங்கிரஸ் இல்லைன்னா பட் அது ரொம்ப ரிமோட் நினைக்கலையா? இன்னைக்கு காங்கிரஸோட டோன் பார்க்குறோம். அது நீங்க எப்படி டீகோட் பண்றீங்க? கேசி வேணுகோபால் ஒரு முக்கிய சக்தி அங்க. சோ அவர் சொல்லும் போது அதுதான் ஹைகமாண்டோடைய குரல் நம்ம பார்க்க முடியல இல்லையா? சோ இன்னைக்கு திமுக கை ஓங்கி இருக்கு. நேத்து டெல்டாவை சேர்ந்த மிக முக்கிய தலைவர் சோனியா காந்தியிடம் பேசினார். டெல்டாவை சேர்ந்த மிக முக்கிய காங்கிரஸ் தலைவர் இங்க ரொம்ப வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. பீகார் மாதிரியே பிரச்சனை ஆயிடும், இந்த ஸ்டேட்டில் பிரச்சனை ஆகிடும் சொல்லி அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது எல்லாருக்கும் யாருன்றது திமுக காங்கிரஸ் எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசி தான் இன்னைக்கு கேசி வேணுகோபாலோட ரியாக்ஷன் இது. சோனியா காந்தி has intervened in this to stop this.
இதை நான் அன்றைக்கே உங்களோட விவாதத்தை சொன்னேன், இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலே மோஸ்ட் லாயலான பாட்டரா காங்கிரஸ்க்கு இருக்கிறது திமுக மட்டும்தான். இந்தியாவிலேயே காங்கிரஸ் லாயலான்னு தெரியாது. ஸோ திமுக வந்து வருத்தப்பட்டதுங்கிறது உண்மைதான். இது வந்து திமுக வருத்தப்பட்டு தான். திமுக ஏன் முதலமைச்சர் வந்து சொல்றாரு எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, ஆனால் கூட சில பேர் குழப்பறாங்க நடுவில் அப்படின்னு சொன்னது ஏன் சார்? நான் என்ன கேட்குறேன், இப்போ சொல்றாரு மாணிக் தாக்கூர், பட் அதுக்கு விலை கேட்கப்படும்ல. இப்போ இயல்பாவே ஒரு அங்க வந்து முதலமைச்சருடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே அவங்க மாத்தி பேசலைங்க. நீங்க கேட்டிருந்தாலே அந்த 3 சீட்டும் 5 சீட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ரகலை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதில். இப்போ பாருங்க, பர்செப்ஷனில் இந்த கூட்டணியை வீக்காக காமிக்குது. இன்னைக்கு இப்போ பாருங்க, திருமாவளவன் வந்து ரொம்ப நாள் கோரிக்கை தான் அது ஒன்றும் அரசியலில் உற்று நோக்குவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் புதுசாக அரசியல் பார்க்குறவங்களுக்கு என்னன்னா, ஓ இப்போ இவரும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குறாரோ, இப்போ எல்லாரும் கேட்குறாங்களோ திமுக. இல்லை சார், இப்போ ஒரு மார்ச் 7ஆம் தேதி ஒரு மாநாடு போடுறாங்க, எல்லாரும் கை தூக்கிட்டாங்கன்னா இந்த பர்செப்ஷனை தூக்கிட்டு அலைவோமா நம்ம? இல்லைங்க, இந்த பர்செப்ஷனை தூக்கிட்டு அலையிறோமா இல்லை. இன்னைக்கு கேமை பற்றி தான் நான் பேசுகிறேன். மார்ச் 7 அன்னைக்கு மார்ச் 7 என்ன நடக்குது, மார்ச் 7 பார்த்துப்போம். ஒரே நம்ம எவ்வளவு தேர்தல் பார்த்திருக்கோம், எல்லா தேர்தலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அன்னைக்கும் பெருசா தான் பேசுவாங்க. இங்க பாருங்க, இந்த திமுக பாமக இந்த திமுக கூட்டணின்றது 2017 19 பிரச்சனை வரல, 21 பிரச்சனை வரல, 24 பிரச்சனை வரல. இல்ல நம்ம கடந்து போற 21லயும் பார்த்தா மக்கள் நீதி மையத்தோட போதா? இல்ல அவங்க அங்க பேசிட்டு இருக்காங்களா? 2 நாள்ல முடிச்சதுங்க. அத மக்கள் நீதி மையோட விவாதம் வந்து மேக்ஸிமம் 3 நாள் தான், அதுக்கு மேல போல இந்த மக்கள் நீதி மையம். அதுக்குள்ளே வந்து விசாரிச்சு பாத்தீங்கன்னா ராகுல் கொஞ்ச நாள் இங்க தமிழ்நாட்டிலே சுத்திட்டு இருந்தார், நிறைய கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் இட் சென்ட் மெசேஜ் இல்ல, அவங்க வந்து வேற பார்வை பாக்குறாங்க அப்படி இல்லைங்க. இது எப்பவுமே பாக்குறது தாங்க, வேற பார்வைன்றது எல்லா வருஷமும் பாக்குறது தாங்க. இது புதுசு கிடையாது காங்கிரஸ்க்கு. இங்க பாருங்க, இது காங்கிரஸ்க்கு ரொம்ப புதுசான விஷயம். ஒரே ஆள் வந்து சோனியா காந்தி ஒன்னு சொல்லுவாங்க, ராகுல் காந்தி ஒன்னு சொல்லுவாங்க, பிரியங்கா ஒரு பிரச்சனையும் இல்ல. மணி சார் கண்ணாடி போட்டதெல்லாம் வேஸ்ட் பாருங்க, உங்களாலே சொல்லிட்டாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது காங்கிரஸ் திமுகல. இன்றைய நிலைமையில் டயலாக் எல்லாம் மாத்துங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிகவை சேர்க்க வேண்டிய நிலைமையில ஸ்லீப்பர் சலோ நாகராஜ். இல்ல அப்படி சொல்லுங்க ஹரி. அதாவது 2 விதமா எடுத்துக்கலாம். நானுமே என்ன நம்புறேன்னா, அவங்களுடைய சீட்டு பேரத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஆனால் ஒரு சாரம் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக இப்படியே நம்ம ஒரு காலத்துல 63 சீட்டு பாதிக்கு பாதி 114 சீட்லாம் வாங்கின நம்மளுக்கு கழுத தேஞ்சு ஏதோ ஒன்று ஆன மாதிரி நம்ம ஆயிட்டோமே, இதுதான் தக்க தருணம். நாம எப்படி 99 கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி மன்னிக்கணும் இந்த ஆண்டுல இருந்தப்ப நம்ம விட்டுட்டோமோ, இதுதான் தக்க தருணம். இல்லைன்னா விஜயோட கூட்டணி அமைக்கிறதுல நமக்கு வேறு சில பலன்கள் இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைச்சிருக்குது இன்னைக்கு. இப்ப விஜய்ங்கிற வரவு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அதிமுக கூட்டணி பக்கம் வர முடியாது, பாஜக இருக்கிற பக்கம் வர முடியாதுங்கிறதுனால அதை வச்சு இன்னைக்கு அவங்க விளையாடுறாங்க. அந்த விளையாட்டு ஒரு வேளை வினையாகலாம், இல்ல அந்த விளையாட்டு நல்ல பலனை தரலாம். கடைசியில ஜெயித்தது திமுகங்கிறார் நாகராஜ் சொல்றார், நான் சொல்லல, சொன்னீங்கல்ல. ராகுல் காந்தியும் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. அளந்து பேசணும், பாத்துக்கோங்க, கவனமா பேசும். ஒரு எதிர்க்கட்சி தலைவரை சொல்ற விதமா தவறாக சொல்ல, ஐயோ ஆனஸ்டா தவறா சொல்ல இல்ல, எப்படி சொல்லிருந்தாலும் அவரும் அரசியல் களத்துல விளையாட்டு பார்ப்பார். ரைட். ஆனா இந்த விளையாட்டுல திமுக கை ஓங்கிக்கிறதா பாக்குறேன். அதாவது ராகுல் காந்தி இந்த விளையாட்டுல முதல் முறையா தோக்குறார். ஹரியானால பூபேஷ் பகல தோக்கடிச்சிட்டார், பீகார்ல தேஜஸ்வி யாதவ் தோக்கடிச்சிட்டார், உத்தரப்பிரதேசத்துல பிரியங்கா கடைசி வழி கூட்டணி பேசி பிரியங்கா காந்தி சீஃப் மினிஸ்டர் போட்டு அகிலேஷ் யாதவ் தோக்கடிச்சிட்டார். ரைட். கிட்டத்தட்ட தெலுங்கானால ஜஸ்ட் மிஸ். ஸோ இது அவங்களோட ரெகுலர் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா ஸ்டாலின் தோத்துட்டார் ராகுல் காந்தி. இந்த மாதிரி பேட்டர்னை அரசியல்வாதிகள் தொடர்ந்து தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம், கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த மாதிரி ஒரு பிஜேபியோடைய பெரிய அண்ணன் மனோபாவத்தை பேசுறீங்க, காங்கிரஸும் இதே பெரிய அண்ணன் மனோபாவத்தோட நடந்துக்கிறதா நீங்க பாக்கலையா? தமிழ்நாட்டிலையா ஒரு நிறைய டேட்டாவே தரேங்க, இந்தியா ஃபுல்லா அதான் பண்ணிட்டு இப்போ பீகார்ல தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும் போது கூடவே உட்காரல. பீகார்லயும் இந்த பிரச்சனை எழுந்துச்சு, மத்த மாநிலங்கள்லயும் பிரச்சனை எழுந்துச்சு. சோ இப்போ நீங்க வந்து பிஜேபி பெரிய அவங்க சீட்டை முறுக்குறாங்க கேட்கறாங்கன்னு சொல்லும்போது, காங்கிரஸ் ஆட்சியில இல்லாத போது இன்னைக்கு ஆலைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது ஒரு பெரிய மனோபாவத்தை காட்டுவதா ஒரு தோழமை சக்தியா நினைக்கல? இந்தியா முழுமைக்குமே அதிக ஆண்டுகள் வந்து இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் கட்சி தான். இன்றைக்கு தான் வந்து மாநில கட்சிகள் வந்து இந்தியா முழுமைக்கு உருவாகிருக்கு. அதுக்கு ஒரு ரோல் மாடல் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் 1956 ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, காங்கிரஸை அகற்றிட்டு. வரலாறு சொல்லி நேரத்தை வைப்பீங்க, நான் என்ன சொல்கிறேங்க. அப்போ ஏற்கனவே எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய, இப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அங்கேருந்து பிரிஞ்சவங்க தான், அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பிரிஞ்சவங்க தான். எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான்.
அவங்க ஏற்கனவே அவங்கள வந்து பிரிஞ்சு தனியாக மாநில கட்சி போகும்போது காங்கிரஸ் கட்சியை தக்க வச்சுக் கொள்வதற்கு அவங்களுக்கு வந்து இது மாதிரியான நீங்க அந்த மாதிரி திமுகல இருந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சியெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கா? கூட்டணி இல்லைங்க, நீ தவறா பேசுறீங்க. கூட்டணி கட்சி யாரால தோத்தாங்க? இருங்க, பீகார்ல எஸ்ஐஆர் மோசடி நடந்தது. ஆமாங்க, நடந்ததுங்க. சும்மா எஸ்ஐஆர் கடைசி நேரத்துல சம்பந்தமே இல்லாம வந்து பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்க பீகார்ல 5,000 ரூபாய் முன்னாடியே கொடுக்கணும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவர் கொடுக்க கூடாது, முன்னாடியே அறிவிச்சாங்க. அந்த மாதிரி எங்கயாவது தேர்தல் தேதி இல்ல சார், இந்த மாச கடைசில தேர்தல் தேதி அறிவிப்பாங்க. இல்ல சார், நான் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க கூடாது எங்க ரூல் இருக்கா? இல்ல எங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க காமிங்க எனக்கு. மாதம் வந்து கலைஞர் உதவித்தொகை வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா கொடுத்து அதை மொத்தமா கொடுக்குறாங்க. அதுல உங்களுக்கு கஷ்டம். ஆனால் எந்த அறிவிப்புமே இல்லாம திடீர்னு பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். கூட்டணி வாரத்துல பெரியண்ணன் மனோபாவத்தோட நடந்துக்கிறது காங்கிரஸா பாஜகவா? நீங்க ஆரம்பிங்க. அதாங்க, ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா எல்லா மாநிலங்களையும் கையை விட்டு ஆட்சி போகுது. தனித்தனியாக மாநில கட்சிகள் உருவாக்கப்பட்டு அந்த கட்சிகளுடைய கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு 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 திமுகவோட இல்ல. திமுக தான் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிச்சு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ரிசர்வேஷன் இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு 24 அள்ளி கொடுத்தாங்களே, 19 பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்களே, தொடர்ந்து ஜெயிக்கிறோமே அப்படின்னு அவங்களுக்கான தேர்தலில் கரம் கொடுக்க வேண்டியது தானே நல்ல கூட்டணி. இல்லை, அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா முழுமைக்குமே அவங்க மறுபடியுமே காங்கிரஸ் ஆட்சியை வந்து கொண்டு வர்றதுக்கான அந்த தேவை அவங்களுக்கு இருக்குது. இப்போ எல்லா இடங்களுமே பாஜக என்ன செய்யுது, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்லி அறிவிச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த ஒரு பயம் வந்து காங்கிரஸ் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க இந்த பயத்தை திமுக மேலே காட்டுவாங்க கேட்குறாங்க. திமுகட்ட அவங்க வந்து எது பெருசாக வாலாட்டி ஜெயிக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு கோரிக்கை என்பது கூட்டணி கட்சி அடிப்படையில் கோரிக்கை என்பது கேட்கதான். கடந்த காலத்தில் காங்கிரஸ் எங்களோட கோரிக்கை அதுதான். ஆனா இந்த எலெக்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டோம். இப்ப உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு ஏன் இல்ல? காங்கிரஸ் ஆளும்போது இதே திமுக இல்ல, நீங்களும் மாத்திட்டீங்களா? காங்கிரஸ் ஆளும்போது திமுகக்கு காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க, அமைச்சர்கள் பங்கு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருப்பி கேட்கலாம் கூட. அதுல ஒரு நியாயம் இருக்கு தானே செய்யுது. நான் சதீஷ் சார்ட்ட கேட்கிறேன், சத்யராஜ் அவர்கள்ட்ட கேட்கிறேன். காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது திமுக எண்ணிக்கை 10 ரொம்ப அதிகமா இல்லாத போது கூட மத்திய அமைச்சரவையில் தொடர்ந்து இடம் கொடுத்த போது ரெசிப்ரோகேட். அவங்க மைனாரிட்டியா தானே இருந்தாங்க. அப்ப ஆள் தேவைப்படுது, அப்ப கொடுத்து தானே ஆகணும். தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வாங்கிக்கலையே அவங்க, மத்தியில கொடுத்தாங்களே தவிர தமிழ்நாட்டுல டீல் தானே. அதுதானே கலைஞர். நான் அங்க எனக்கு கூட இங்க நான் இது பண்ணிக்கிறேன் தானே டீல். அதுல எந்த ஒரு சரி, நான் என்ன சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் எலெக்ஷன் முடிச்சுட்டு பேச வேண்டிய சப்ஜெக்ட் ஆச்சே. இந்த சப்ஜெக்ட் அமித்ஷா முன்னாடி பேசினாரு. என்ன பேசினாரு அமித்ஷா? கூட்டணி ஆட்சி ஏன் பேசினாரு? என்டிஏ கூட்டணி ஆட்சி பெறும்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணில அதிமுக பாஜக எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ என்டிஏ கூட்டணி ஆட்சி பண்ணா அதிமுக தான் தலைமை. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அவர் தான் ஆட்சி அமைக்க. ஏப்ரல்ல அமித்ஷா கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து பிஜேபி வெப்சைட்ல போடப்பட்டது. ஆட்சியில பங்கு கொள்றதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி பேசப்படும். யார் யார் இடம் பெறுவாங்கிறதெல்லாம் பின்னாடி பேசப்படும்னா என்ன, there is room for it ன்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. அவர் சொல்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் சார், இந்த பேச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே வரணும். ரிசல்ட்ஸ் தானே தீர்மானிக்கும். அப்படிதான் இருக்கு. எப்படின்னா அவர் என்டிஏவினுடைய முதலமைச்சராக எடப்பாடி அப்படின்னு பேசுறாரு. அவர் எடப்பாடியை ஏத்துக்குவாரா? நான் அதிமுகவின் முதலமைச்சரா இல்ல என்டிஏவோட முதலமைச்சரா? ஏங்க, என்டிஏவோட தலைமையில அதிமுக இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்க்கல. உங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இதுக்கு மேல ஸ்பூன் ஸ்பீட் பண்ண முடியாது. இது என்ன அஜெண்டா இருக்கு? ஜான் பாண்டியன் என்ன அஜெண்டா இருக்கு? அண்ணன் ஜான் பாண்டியன் வச்சு 10 சீட் கேக்குறாங்க. அங்க கற்பூரி தாக்கூர் கட்சி வச்சு ஒரு 10 சீட் கேட்க வைக்கிறாங்க. நான் ஃபீல் பண்றேன். ஜான் பாண்டியன் எதுக்குங்க 10 சீட் கேக்குறாங்க? அதுக்கு एक्चुअली யார் கேட்டா? எடப்பாடி எங்க கேட்டா நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், ஜான் பாண்டியன் வந்து உங்கள்ட்ட சொன்னாரா இந்த மாதிரி சத்யராஜ் சார் நான் 10 சீட் கேட்டேன், இதா கேட்க போறேன்னு சொன்னாங்க. நேத்து அபிஷியலா கேக்குறாங்க 10 சீட் கொடுக்கலாம், நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கற்பூரி தாக்கூரோட கட்சியில பேசுறாங்க. அபிஷியலா கொடுக்குறாங்க.
சரி, நீங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இரண்டாவது இடத்துக்கு வரணும். இங்க பாருங்க, எடப்பாடி ஓரங்கட்டிட்டு இவங்க இரண்டாவது இடத்துக்கு வரணும். எப்படியாவது வர முடியும். நார்த் இந்தியன் இல்ல, நார்த் இந்தியன் இதுதான் நீங்க மகாராஷ்டிரால பண்ணீங்க. ரெண்டாவது இடத்துக்கு வரணும்னா அவங்க 60-70 சீட் நிக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க கிராஸ் பண்ற தகவலே அவங்க அந்த எண்ணிக்கையில நிக்க போறாங்களா? 30ங்கறாங்க, 25ங்கறாங்க. முடிவுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏ விலைக்கு வாங்குவாங்க, விலைக்கு வாங்குவாங்க. அமித்ஷா மாஸ்டர் விலைக்கு வாங்குவாங்க. அவங்க தான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன புதுசா கைவந்த கலை? ராகுல் காந்தி இருக்கிற கூட்டணியை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காரு. டெல்லி ஆளா மாறிட்டாரு. இல்ல, ராகுல் காந்தி அதை விடுங்க, இருக்கிற கூட்டணியை காலி பண்ணிட்டு இருக்காரு. கட்சிகளை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது பாஜக புதுசு ஒண்ணு கிடையாது. இல்ல, the most incompetent leader that ever seen in India, அவரை பத்தி பேச முடியல. வார்த்தை கவனம். நீங்க உண்மையில பேசினதா காது விழுந்தது. ஒருமையில பேசினதா காது மோஸ்ட் இன்காம்பிடன்ட் லீடர் தான் இல்ல மோஸ்ட் இன்காம்பிடன்ட் தான் சொன்ன. ஒருமையில நான் பேசல. அப்படிப்பட்ட லீடர் வச்சிருக்கீங்க, அவரை பத்தி உங்களால பேசவே இல்ல. பேசுறதுக்கு தைரியமும் இல்ல, தானியமும் இல்ல. எது கேட்டாலும் அமித்ஷா, மோடி, அமித்ஷா. உங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்டாலின் என்ன சொன்னாரு சொல்லி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுமா? அந்த தானி இருக்கா? சரி, பாஜகவோட கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க பாப்போம். யாரு இந்துத்துவ அரசியல் பேசி ஓட்டு கேளுங்க பாப்போம். கேட்டிருக்காங்க, 15% போட்டுருக்காங்க. திரும்ப கிடையாது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. இந்துத்துவ கொள்கை தான் எங்க கொள்கை சொல்லி நீங்க ஓட்டு கேளுங்க. மக்கள்கிட்ட போய் பேசுறீங்க. ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். நீங்க மேடையில பேசுறது, ஊடகத்துல பேசுறது வேற. தேர்தல் காலத்துல தெருத்துறா போட்டு அம்மா இது இந்துத்துவ கொள்கை தான் பாஜக கொள்கை. நாங்க முஸ்லிம் வரட்டுவோம், கிறிஸ்தவரை வரட்டுவோம், இடஒதுக்கீடு அளிப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை காலி பண்ணுவோம். எங்க ஓட்டு போடுற கேட்டு பாருங்களேன். எங்க முஸ்லிமை வரட்டாங்க, எங்க கிறிஸ்டியனை வரட்டாங்க. கேட்டு பாருங்க. திருமாவளவன் அவர்கள் 234 தனியா கேண்டிடேட் போட்டோம். எல்லாரையும் மீட் பண்ணிட்டோம். 234 கேண்டிடேட் போட்டோம். தமிழ்நாட்டுல 2% மேல ஓட்டு வேண்டாம். நான் சேலஞ்ச் பண்றேன். முடியுமா உங்க கட்சியால? திருமாவளவன் அவர்களை முதல்வராக சொல்லுங்க, கட்சியால நிக்க முடியுமா? முடியுமா? அதுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்போ வந்தா பாருங்க. அப்படி பிஜேபி தமிழ்நாட்டு முதலமைச்சரா எழுச்சி தமிழர் திருமாவளவன் வருவாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அது உங்க கட்சிக்காரங்களே தமிழ்நாட்டு மக்கள் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு காலம் வரும். நடக்கும்போது பேசிப்போம். மணிகண்டன் சார், காலம் வரும். மணிகண்டன் சார், வீட்டுக்கு வீடு வாசப்படி. இன்னைக்கு 18 ஒரு நிமிஷங்க, 18% தனியா இருந்து ஒரு கட்சி ப்ரூவ் பண்ணிடுச்சுங்க. நீங்க தனியா வாங்க, உங்களுக்கு ஒரு கட்சி 18% யார் ப்ரூவ் பண்ணா? என்டிஏ ப்ரூவ் பண்ணிச்சுல 2024ல வந்திருக்கல. 2014 நாங்க கூட்டணி நாங்க தனிச்சு நின்னு எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காமலேயே 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 4 சட்டமன்ற உறுப்பினர் வென்று எடுத்திருக்கோம். அதுதான் சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம் எந்த கட்சிக்கு இருக்கு? எந்த கட்சி? நீங்க யாரு முதல்ல ஏறீங்க? இப்ப அதிமுக முதல்ல ஏறீங்க. அதிமுக முதல்ல ஏறலையா? நீங்க தனிச்சு நிக்கிறீங்க. ஒரு தேசிய கட்சி தனிச்சு நிக்கிறதுக்கு துப்பு இல்ல. அதிமுக தோல்ல ஏறீங்க. நாங்க சின்ன கட்சி சார். நாங்க ஒரு மாநில கட்சி. போராடும் திருமாவளவனால 234 முடியாது. இல்ல தனியா நின்னாரா அவர் நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. பாஜக யார் சார் போட்டிருக்கா? நீ பாஜக போட்டிருக்கா, அதிமுக போட்டிருக்கா? அதிமுக 16ல போட்டிருக்கா. நீ தனியா நில்லு, நான் தனியா நில்லுன்னு. ஒரே பாயிண்ட். இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி பாஜக. பெரிய கட்சி, எங்களோட பெரிய கட்சி தாங்க. ஏன் தனிச்சு இல்லைங்களே? ஏன் அதிமுக தோல்ல ஏறுறீங்க? அதிமுக தோல்ல ஏன் ஏறுறீங்க? நீங்க திமுக மணிகண்ட தூக்கி சுமக்கறீங்க. நீங்க திமுக தோல்ல ஏன் ஏறிருக்கீங்க? யாரு? நீங்க தேவை இருக்குங்க. அதே மாதிரி பாஜக தேவை இருக்கு. அப்ப நீங்க பெரிய கட்சிங்க, நாங்க சின்ன கட்சிங்க. ஒரு வருஷம் வளர்ற கட்சி. நீங்க வளர்ற கட்சி. ஒவ்வொரு கால சாமானிய மக்களுக்கான கட்சி, ஏழை எளிய மக்களுக்கான கட்சி. எங்க கிட்ட பணக்கார கிடையாது, அமித்ஷா கிடையாது, அம்பானி கிடையாது, டாடா பிர்லா கட்சியில கிடையாது. இல்ல இல்ல இதெல்லாம் ஓகேங்க. அதனால யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எங்க கிட்ட ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூலி தொழிலாளி கட்சியில இருக்காங்க. ஓகே, நீங்க எம்எல்ஏ கூட்டணி தேவை. நீங்க பிஜேபி எம்எல்ஏ ஆனீங்களா? ரெண்டு பேருக்கும் பிஜேபி கூட்டணில எம்எல்ஏ ஆனீங்களா? எங்களுக்கு கூட்டணி தேவை. ஓகே, எங்களுக்கு கூட்டணி தேவை. ரெண்டு பேருக்கும் ஏழை மக்களுக்கான கட்சி கூட்டணி தேவை. நல்லது. நீங்க பணக்கார கட்சி தனிச்சு நில்லுங்க. நல்லது. மணிகண்டன் சார், காங்கிரஸ் திமுக பிரச்சனை கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு கேசி வேணுகோபால் பேசிய உங்களுக்கு தெரியலையா? வீட்டுக்கு வீடு வாசப்படி என்டிஏ முழுமை பெறுமா? எப்படி? ஹரி, ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் களத்துல விளையாடுற விளையாட்டை பத்தி தான் நான் அப்படி சொன்னேன். தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி அதிமுக என் தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றவர் ஆட்சியில் இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. யாரை பார்த்து சொல்றாருங்க? சர்வ வல்லமையோடு ஆசியாவிலேயே உலகத்திலேயே
இன்னைக்கு பெரிய கட்சியா இருக்கும் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படிங்கிற பெரிய ஜாம்பவான்களை பார்த்து சொல்றார், என் தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அதை பிஜேபி கேட்டுட்டு பேசாம இருக்கிறாங்க. தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் இருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி இங்க சரிபடாது அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ்ல இருக்கிற 2ஆம் நிலை 3ஆம் தலைவர்கள்லாம் அவருக்கு எதிராக பேசுறாங்க. அப்படின்னா அடிப்படை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, பாஜகவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ 2029 ஃபார் பிஜேபின்னு சொன்னதுனால அவங்க அதிக சீட்டு கேட்டு வற்புறுத்த மாட்டாங்க, வலியுறுத்த மாட்டாங்க, எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான சீட்டு வாங்கினால் 160-120 இடத்துல போட்டியிடாம திமுக கீழே போச்சுன்னா தானாவே மைனாரிட்டி வந்ததுன்னா அப்ப நம்மளுடைய பலம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக சீட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தனி குடைச்சல் சொல்லி முடிச்சிட்டாங்க, கத்தம் முடிச்சிட்டாங்களே. அது எப்படிங்க? நாளைக்கு பாருங்க, இன்னைக்கு நைட்டு பாருங்க, எங்க மாவீரன் மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு காலையில வச்சுக்குவோம். ஒரு விஷயம், இங்க தமிழகத்தில் 2026 தனித்து ஆட்சியா கூட்டணி ஆட்சியானா மாணிக் தாக்கூர் சொன்ன மாதிரி இது மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைச்சால் பாஜக நிச்சயமா கேட்க மாட்டாங்க. தப்பி தவறி நடக்காது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திமுக தனித்து ஆட்சி அமைச்சால் அவங்க கிட்ட யாரும் போக முடியாது. ஷார்ட் ஃபால் 2 சீட்டு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான். இத முதல்ல அவுட்கம் தானே. இப்ப அதிமுக முடிச்சிருங்க மணிகண்டன் சார். அதாவதுங்க, பாஜக 2021லயே அதிமுகவோட கூட்டணியில இருந்தது. அவங்க தீவிரமான இந்துத்துவாவை பேசுவாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்திலயும் அவங்க அதே நிலைப்பாடுல தான் இருந்தாங்க. 3% வாக்குல தான் தோத்து போனாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள், கோவா மாதிரி மாநிலங்கள்ல அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த பூச்சாண்டில் ஆகாது. சசிகலா, பன்னீர்செல்வம், ராமதாஸ், இதுதான் அதிமுக கூட்டணி. பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி ரெடியா நிக்குதுங்க. சில பேர் வந்தா கூடுதல் லாபம், வராவிட்டால் நஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. முதலமைச்சரை இயக்கியவர் என்று பெயர் பெற்ற சசிகலா நாளைக்கு பணியூர் பக்கம் போய் நின்று தம்பி வாழ்க அப்படிம்பாங்க. ஊழல் கட்சின்னு அதிமுக பார்த்து சொல்ற விஜயோட போய் சசிகலா நிப்பாங்களா? அதிமுக ஆதரவு தெரிவிப்பாங்களா? நம்பர் 1. சாதாரண மனிதர் அந்த பன்னீர்செல்வத்தை 3 முறை முதலமைச்சராக்கிய அதிமுகவுக்கு எதிராக போய் விஜய் பக்கம் அவர் நிப்பாரா? எழுதி வச்சுங்க, 2 பேரும் இந்த பக்கம் தான் வரப்போறாங்க. பிரேமலதா அவர்கள் காங்கிரஸ் ஒருவேளை வெளியே போகுமோ அந்த இடத்துக்கு போலாமோன்னு அப்படி இரட்டை நிலைப்பாடுல கண்ணாடியை நான் கழட்டினேன் போட்டேன், கருப்பு கண்ணாடி கழட்டினேன் போட்டேன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. தெளிவா டெல்லி கண்ணாடி பக்கம் அவங்களும் வந்துட போறாங்க. இறுதியா சொல்றேங்க, 165 இடத்துல அதிமுக, மார்க் மை வேர்ட்ஸ், 165 இடத்துல அதிமுக போட்டி போடும். 15 ரியல் பாமகவுக்கு, 55 சீட்டு பாஜகவுக்கு பேக்கேஜ். 165 இடத்துல அதிமுக தனித்து போட்டிடும். மார்க் மை வேர்ட்ஸ். கூட்டணி ஆட்சியா இல்ல தனி ஆட்சியான்னு ரிசல்ட் தான் முடிவு செய்யும். ஏன் இது ஒரு விவாத பொருளாகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுக்கு ஏற்றார் போல கூடுதலான சீட்டு கேட்கறதுனாலயா? யூஸ்வலாகவே தேர்தல் இருக்கும்போது இது மாதிரியான டிஸ்கஷன் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்கறது தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய 2 கருத்துல ஒரு கருத்து ஆல்மோஸ்ட் காங்கிரஸினுடைய வேணுகோபாலா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாரும் திமுகவோட கூட்டணியில் உறுதியாக இருக்காங்க. அவங்க கொடுக்க போகிற அந்த 30 அந்த சீட்டுக்குள்ள அவங்களோட முடிச்சுக்குவாங்க. பட் ஆனால் வேற ஒரு அஜெண்டாவில் தனக்கு உள்ள உட்கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாட்டுக்காக தான் இவங்களுடைய மாவீரன் அவர் தாகூர் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக தான் இருக்குது. அவங்க அவர் சொன்னார் வந்தே பாரத் மாதிரி வேகமாக, வந்தே பாரத் மாதிரி ஏற்கனவே இந்தியா அலைன்ஸ் நான் சொல்கிறது திமுகவுடைய கூட்டணி ஏற்கனவே வந்தே பாரத் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. மாணிக் தாகூர் ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு அவர் மன்னிப்பு கேட்பாரு, இல்லை அவர் கட்சி விட்டு தூக்குவாங்க, இல்லை ஒதுக்கி வைப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க பாட்டு கூட்டணி ரன் பண்ணிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சவுண்ட் விட்டுட்டு இருக்காரு. எங்களுக்கு இதை கொடுங்க, எங்களுக்கு வாரியத்தை கொடுங்க, எங்களுக்கு கூட்டுறவு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. மற்றபடி இது ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. Do you think so? இது இஷ்யூ கிடையாதுங்க. ஆனால் இவ்வளோ இழுத்ததுக்கப்புறம் திமுக காங்கிரஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்றதை நான் பார்க்குறேன். இதில் இந்த கூட்டணி இருக்கும், சீட்ஸ் வந்துடும். பட் இப்போ பாருங்கள், திமுக 2021 எம்எல்ஏ சீட் வரும்போது 25 சீட் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 18 ஜெயிக்க வச்சாங்க திமுக. ரைட், 10க்கு 10, 10 on 10. அதனால ஒர்க் பண்ணாது இல்ல ஒர்க் பண்றது நினைக்கிறீங்க? தொண்டர்களிடையே பெரும் கோபம் வந்துருச்சு. திமுக தொண்டர்களிடையே அதிமுக அமமுக தொண்டர்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியும் போது, அண்ணாமலை ஆதரவாளர்கள் பிஜேபி கூட்டணிக்கு இருக்க முடியும் போது ஒரு வேற மாதிரி பார்க்குறேன். பிரிஞ்சு சேர்ந்தா அது வேற விஷயம். ரைட், இங்க உள்ளே இருந்துக்கிட்டே குடைச்சல் கொடுக்கறது தான் பிரச்சனை.
உள்ள இருந்துகிட்டே குடைச்சல் போட்டு இல்ல இந்த மாதிரி அது யாருக்கு குடைச்சல் நம்ம இன்னைக்கு பெருசா பாக்குறோம். எல்லா கூட்டணியிலயும் எல்லா காலத்திலயும் சின்னதும் பெருசுமா உள்ள இருக்கிறது வேற. அது உள்ள, அதாவது இப்போ எனக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைனா நாங்க உள்ள தனியா பேசிக்கிறது வேற. ஆனா பிரச்சனையா இருக்குண்ணே பாருங்கண்ணே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றது வேற, ரைட். ஆனா வெளியே ஓப்பனா வந்து எனக்கு அவருக்கு பிரச்சனை, நீங்க வந்து இல்ல இதுதானே காலம். இப்போ வந்து எல்லா கட்சியுமே தன்னுடைய சீட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண நினைக்கும். அதுக்கு 2 குரல்ல பேசும். அவர் சொல்லலாம் அது வந்து ராகுலுக்கு தெரியாம பேசலான்னு. அரசியல் பாலப்பாடம் அவங்க வந்து 2 நிலைப்பாடு எடுத்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், தாவே ஆப்ஷன் வச்சு டேங்கிள் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு மார்ச் ஏப்ரல்ல நம்ம கூட பேச மாட்டோமோ? அப்படி கிடையாது ஹரி. இது களத்துல கீழே நிற்கும் போது தான் தெரியும். நான் இது வந்து 2 ரிபல் கேண்டிடேட் லாஸ்ட் டைம் பார்த்தேன். நான் அந்த களத்துல இருந்ததுனால பார்த்தேன். காங்கிரஸ்ல ரிபல் கேண்டிடேட் போடுவாங்களா? இல்ல நான் என்ன சொல்றது, கீழே களத்துல இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல் ஆகாத ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்ட்டி டசன்ட் ஒர்க். சார் நாங்க வந்து ரெடியா இல்ல சார் அவங்களோட ஒர்க் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவ் இல்லாத ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா கூட இருந்துகிட்டே குடைச்சல் கொடுக்கிற கட்சிக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல சார் அப்படி யாராவது கூட்டணி வச்சு கவுண்டர் ப்ரொடக்டிவா ஆக்குவாங்களா? அப்ப எதுக்கு அதிமுக கட்சி 200 என்ன சொல்றேன் 200 இடங்கள்ல திமுக வெற்றி பெறும் சொல்லி முதலமைச்சர் அறிவிக்கிறார். அது எப்போ? இப்ப லேட்டஸ்டா சொல்லியே இருங்க காங்கிரஸ் பிரச்சனைக்கு முன்னாடி சொன்னாரு. இப்ப லேட்டஸ்டா சொல்லுங்க கட்சிகளுக்கு அவங்க வேலை செய்யாம எப்படி எங்க போக போறாங்க? அப்படி வேலை செஞ்சுதான் இல்ல காலங்காலமா வேலை செஞ்சுதான். அது இல்ல அதாவது தேர்தல் அவர் கேக்குறது கட்சி தலைமைகள் வந்து சேர்ந்துரும். தலைவர்கள் ரொம்ப ஈஸியா சேர்ந்துருவாங்க. அது கிரவுண்ட் லெவல்ல இன்னைக்கு வந்து இங்க மதுரையில பாருங்க தளபதி ஆட்கள், மாணிக் தாகூர் ஆட்கள் இருக்கிறவங்க களத்துல ஒரு மாவட்டம் எக்ஸாம்பிள், மதுரை ஒரு மாவட்டம் எக்ஸாம்பிள். திமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் பணிகள் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத ஃபெவிகால் நீங்க ஐயா எங்களை பார்த்து ஜெல்லு நீங்களே ஜெல் ஆயிட்டீங்க. அவங்க ஜெல்லாம இல்ல வேளச்சேரியை பொறுத்து இப்போ நான் வேளச்சேரி எக்ஸாம்பிள் சொல்றேன். வேளச்சேரியில வந்து மொத்தம் 160 பூத் நான் பர்சனலா வாட்ச் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல. அந்த இப்போ கரண்டா வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்காங்க. திமுக ஆட்கள் கடும் கோவத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வாகே சந்திரசேகர் இருந்தபோதோ அதுக்கு முன்னாடி வேற யார் இருந்தபோதோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. இது எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க? சீ நான் இது வந்து அது அட்ரஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். இல்ல இப்ப தலைவர்கள் வந்து கை தூக்கிடுவாங்க. காங்கிரஸ் வந்து இப்ப இன்னைக்கு சோஷியல் மீடியால கம்பு சுத்திட்டு இருக்கறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கங்கறது. இங்க திமுக அணியில திமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், மதிமுக உட்பட எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ஒரு கொள்கை தான். வந்து பாஜக எதிர்ப்பு. ஆனா இந்த சனாதன் அந்த லாஜிக் படி அங்க வந்து திமுக எதிர்ப்புன்னு ஜெல்லா மாட்டாங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த கொள்கை அடிப்படையில் எல்லா கட்சிக்கும் ஒருமித்த கருத்து இருக்கனால கிரவுண்ட்ல இருக்க அது வந்து ரொம்ப ரியாலிட்டியா மாறும். கிரவுண்ட்ல வந்து ஒரு பாண்டிங் ஏற்படும். ஓகே சின்ன கவுண்டர் அப்படியே ஆப்போசிட்ல ஹரி ஒரே ஒரு கேள்வி, அப்படியே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஒருமித்த கொள்கை இருக்கான்னு கேள்வி. திமுக எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. ஒருமித்த சமூக நீதி அரசு சட்டத்தை பாதுகாக்கணும், சமூக நீதி அதை நாங்க முன்வைக்கிறோம். உங்க கிட்ட கொள்கை அடிப்படையில் என்ன முன்வைக்கிறீங்க? இல்ல முன்வைக்கிறதுக்கான தருணம் வந்துருச்சு. கேம்பெயின் ஃபேஸ் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? மேட்டர் ஆஃப் டேஸ் தேர்தல் அறிவிப்பு வந்துற போது படுகொலை செய்த காங்கிரஸ். நன்றி தேங்க் யூ வெரி மச். தேர்தல் அறிவிப்பு வந்துட போகுது. இந்த கூட்டணிகள் ஏதோ ஒரு வடிவத்தில் முடிவாகத்தான் போகுது. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டேஸ். பார்க்கலாம் இது வந்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கா இல்லை தொடரப்போகுதா, தொடர் கதையா, எவ்வளவு நாள்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.